வணக்கம்ப்பா. குந்தாலேருந்து நம்ம நிற்கிற இடம் வந்து குந்தால் வந்து ஆர்ஜுக்குள்ளேன்னு சொல்லி சொல்லுவாங்க. காற்று எவ்வளோ புயலா என்ன எப்படி வந்தாலுமே இங்கே வந்து நல்லா அழகியாக தான் இருக்கும். சேஃப்டியான இடம் கூட சொல்லலாம். இன்றைக்கி என்னன்னு சொல்லி தெரியலை. தண்ணி இவ்வளோ வத்தா ஓடி இருக்குது, எவ்வளோ வத்து ஓடி இருக்குன்னு பாருங்கள். தண்ணி வர்ற இடம் தான் எவ்வளோ வத்து ஓடி படகெல்லாம் நிற்கின்னு பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஒரு வள்ளத்தை வந்து பார்க்குறக்காண்டி நம்ம வந்திருக்கோம். அப்படியே போகும் எப்படி வள்ளங்க பொறுத்து நிற்கி பாருங்கள். தண்ணி வந்து பெருக்கு வந்தோடனே அதுக்கெல்லாம் வள்ளங்க மேந்துடும். போய் அந்த வள்ளத்தில் நம்ம தண்ணி பட போகிறோம். நீங்கள் பார்த்தீங்களா, ஒரு சங்கு முள் கிடக்கு. உயிராக இருக்கிறவங்களுக்கே தெரியுது. இது சங்கு முள்னு சொல்லி சொல்லுவோம். உயிராக இல்லை, சங்கு முள். இது வந்து கால் கையில் குத்திடும். அதனால் வந்து அதில் வந்து மொத்தமாக குமிச்சு போட்டிருக்காங்க. அதில் போட்டாச்சு. இப்போ வந்தீங்கன்னா வந்து இந்த வள்ளங்களை வந்து இந்த தண்ணி வத்து ஓடி இருக்கிறனால லேசாக ஒரு கட்டையை வச்சு தூக்கி வச்சு இதில் வந்து இந்த கொட்ராசி இருக்காங்க, தேய்ச்சிருக்காங்க பாருங்கள். இந்த டயத்தில் கொட்ராசி இந்த பாசியெல்லாம் தேய்ச்சிருக்காங்க. தண்ணி இல்லையாங்க? சரி சரி பார்ப்போம். இது இங்கிட்டு ஒரு சங்கு கிடக்கு. இந்த சங்கு இதில் உயிராக தான் இருக்குது. சங்கு இது வந்து பொடி யானமுடி சங்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கூலத்தை கழித்து அதில் போட்டிருக்காங்க பாருங்கள். செந்திருக்கு கிடக்கு வரும் கெழுது. வந்ததுக்கு தம்பி வந்து வலையை வந்து தூக்கி கொடுத்துருக்காரு. இல்ல இல்ல கட்டக்கார இவ்வளோ கட்டக்கார பாசியை பாருங்க. அளவில் பாசி என்ன புடிங்க மச்சான். சங்கு முழு இருக்கு பார்த்து. ஏய் அதை ஏன் கை வைக்கிற? திருக்க முழுதா கவனங்க. ஊர சாவுல தான் ஒரு லேசன் ஓட்டுக்க ஜாதியா இதெல்லாம் வீரத்தை இருக்கு. பட்டனண்டு அண்டு கண்ணண்டு எல்லாம் கலப்புடி எல்லாம் இருக்கு. எல்லாம் இருக்கு. யாரும் கடலுக்கு போகல, இவங்க மட்டும்தான் கடலுக்கு போயிருக்காங்க. இதான் ஆமாண்டு பாத்துக்கிறேன். வீரா இருக்கு. இதுவுமே சாமானியமா சாகாது. முதலுக்கு தெரியுமா இல்லையா அதை சொல்லுங்க. முதலுக்கு தெரியும். முதலுக்கு தேரா தொழிலே நாங்க பார்க்க மாட்டோம். ஆமா ஆமா. டே சும்மா இருறா. என்னடா குப்பையா கிடக்குன்னு பார்க்காதீங்க. இதில் வந்து முக்கியமான ஒன்று இருக்குது. இதான் கனவா முட்டை. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? வலையோட பாய்ச்சி வந்திருக்கு. மொத்தமாக வீரா இருக்கு பாருங்க. இதுக்குள்ள தான் முட்டை இருக்கு. இதான் வத்தைக்கு கடப்பலகை. அண்ணன் சொல்லிட்டாப்புல கடப்பலகைன்னு சொல்லி வள்ளங்களுக்கு இப்போ எங்கே இருக்குது? முன்னாடி தான் கடப்பலகை. இதான் கடப்பலகை. முன்னாடி வந்து பாய் ஓட்டுக்கு முக்கியமானது இந்த கடப்பலகை தான் சொல்லுவாங்க. பார்த்துக்கிறேன். சைலன்சர் வாலி வச்சாச்சு. மலை கோட்டை எடுத்தாப்புல துளி விழுவுமே. வீராக இருக்கு பாருங்க. நண்டு சென நண்டு. அப்படியே இந்த வத்தையும் விற்கிறதுக்கு தான் போட்டிருக்காப்புலையா அண்ணன் சொல்லிட்டாப்புல. வேணும்னா வந்து நம்மள்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கோம். பார்த்துக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு கடலுக்கு போயிட்டு வந்து மீன் வேறு கழிச்சிக்கிருக்காங்க. சும்மா கரையில் வலை விட்டுட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு வேறு கிளம்பியாச்சு. பார்த்தீங்களா ஆங்கர்லாம் எப்படி தெரியுதுன்னு. அங்கங்கே போட்டு ஏறி நிற்கி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா காட்டுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.